மாலை வணக்கம். ஒரு மிக சாதாரணமான எழுத்தாளர். நான் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறேன் என்பதையெல்லாம் என் மைண்ட்லேயே நான் வச்சுருக்கேன். அது எல்லாமே ஒரு விபத்து அல்லது என்னுடைய நண்பர்களின் வற்புறுத்தலால் அது இருந்தது. நான் பேசிக்கலாக ஒரு விவசாயி, எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். எப்படி சினிமாவில் நடிக்கிறது எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையோ, அதே மாதிரி தான் நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்யறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா நான் நினச்ச மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு எதுவுமே இல்லை. 24 வயசுல ஒரு பொண்ணு வந்து ஒரு தேவதை மாதிரி சுடிதாரெல்லாம் போட்டு வந்து என்கிட்ட தான் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப அந்த பொண்ணு முதல் கேள்வி கேட்குது, சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் பழக்கம், நானே தனியாக வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி பிரித்து கொடுப்பீங்களா சார்? 24 வயசு பொண்ணுக்கு இந்த கல்வி, ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போனால் டெய்லி லஞ்ச தண்ணியே வாங்கிக்கலாம், அதில் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பொண்ணை அனுப்புதுன்னா இந்த கல்வி ஒரு அருவருப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நம்ம வயசுல இருக்கிற, நம்ம அப்பா வயசுல இருக்கிற, சித்தப்பா வயசுல இருக்கிற ஒரு சாதாரண விவசாயிகிட்ட 5000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்குற ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டை மிக கேவலமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் இந்த கல்வியை பெண்கள் பெறுவதற்கு இந்த நிறுவனத்தை நடத்துகிற அந்த மேடம் வந்து ஒரு பெண், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற பெண்கள்ல யாரும் சிரிக்க சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு டிஸ்டர்ப் இப்படி வந்து சொல்லி கொஞ்சம் முன்னாடி இங்க இருக்கிறவங்கள, இங்க இருக்கிற பெண்கள்ல எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டுவீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் 2 வீலர் ஓட்டுவீங்க? 2 வீலர் சைக்கிள் எதுவுமே எனக்கு ஓட்ட தெரியாது சார் சொல்ற மட்டும் கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா சிரிக்காம கேளுங்க. இதுக்கு முந்தின ஜெனரேஷன் இப்ப கை தூக்குனீங்களா, உங்களுடைய அம்மாக்கள் எத்தனை பேர் சைக்கிள் 2 வீலர் ஓட்டிருப்பாங்க? அநேகமா இல்லை. அவங்களுடைய அம்மா பாட்டிகள் சுத்தமாவே இல்லை. அப்ப 3 ஜெனரேஷன்ல நீங்க சைக்கிள் ஓட்டவும் 2 வீலர் ஓட்டவும் கத்துனீங்க. இதுதான் வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். இது ஏதோ சைக்கிள் ஓட்டுறது, ஏதோ 2 வீலர் ஓட்டுறதுலாம் கிடையாது. நீங்க சைக்கிள் ஓட்டுகிறீர்கள் அல்லது 2 வீலர் ஓட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அடைகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்களுக்கு கிடைக்காத இந்த ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருக்குதுன்றது வந்து அப்படி சாதாரணமா நம்ம வந்துடவே இல்லை. எனக்கு அம்பைன்னு ஒரு பெரிய ரைட்டர் இருக்காங்க, பாம்பேல இருக்காங்க, தமிழ் எழுத்தாளர் தான். வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை அப்படின்னு அவங்க ஒரு புகழ்பெற்ற புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்துல ஒரே ஒரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா டெல்லியில இருந்து PhD பண்றதுக்காக திருச்சிக்கு வருவாங்க. ஒரு காவிரி கரையில இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து காலையில 5:30 மணிக்கு தூங்கி எழுந்துச்சு தலை குளிச்சுட்டு அவங்க ஒரு பேட் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. உள்ள வந்து ஒரு அம்மா தோசை சுட்டுனே இருப்பாங்க. 6 மணிக்கு தோசை சுட ஆரம்பிப்பாங்க. நம்ம கேட்பாங்க, உங்க வீட்டுல டெய்லி என்னமா டிஃபன் போடுவீங்கன்னு கேட்பாங்க. தோசை போடுவோம், இட்லி போடுவோம், சாதாரணமா அந்த அம்மா சொல்லுவோம். அதை குடிச்சுக்குவாங்க. அடுத்த கேள்வி கேட்பாங்க, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தோசை போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நான் என்னந்தே இல்லையே, எங்களுக்கு பெரிய கூட்டு குடும்பம், எங்க வீட்டுல கொழுந்தனாரு நாத்தனாரு எல்லாம் சேர்ந்து ஒரு 16-15 பேர் இருக்கிறாங்க. சும்மா சொல்லுங்களேன், 4 தோசை 5 தோசை சாப்பிடுவாங்களா ஒருத்தர் அப்படின்னு கணக்கு போட்டு ஒரு 88 தோசை அப்படின்வாங்க. அந்த அம்மா கேட்க, இதை கேட்கறதுக்காமா நீ டெல்லியில இருந்து வந்த அப்படின்னு கேட்கும். சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்கும், உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 22 வருஷம் ஆச்சு. இந்த 22 வருஷத்துல ஒரு நாளைக்கு 88 தோசை சாப்பிட்டீங்கன்னா 22 வருஷத்துல எவ்வளவு தோசை சுட்டுருப்பீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு கேட்பாங்க. அந்த அம்மா தோசை திரும்பி கீழே வச்சிருவோம். என்னம்மா கேட்டேன், இந்த 22 வருஷத்துல நீங்க மொத்தமா எவ்வளவு தோசை இந்த கல்ல சுட்டுருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியலையே, நான் சொல்றேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 88 தோசைன்னா 22 வருஷத்துல 2,36,437 தோசை சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மா தலையில கை வச்சு உட்காந்து, அம்மா தோசையை நான் அந்த வீட்டுக்கு சுட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு. அந்த தோசையெல்லாம் அடுக்கி வச்சீங்கன்னா திருவண்ணாமலை மலையெல்லாம் சின்னதாயிடும். ஒரு வீட்டுல ஒரு அடுப்பங்கரையில இருந்து ஒரு பெண்
இவ்வளவு தோசைகளை ஒரு குடும்பத்துக்காக சுட்டுப்பட்டுக்கலாம். ஆனா எந்த பெண்ணும் அதுக்காக கணக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அடுத்த கேள்வி, ஏமா வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்பான். நம்ம ரொம்ப ஏக்கமா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி மாறி இதாம ஆசை அப்படின்னு ஒரு கேலண்டரை காப்பாங்க. அந்த வீட்டுல கிச்சன்ல ஒரு கேலண்டர் மாதிரி, அந்த கேலண்டர்ல திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போடுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா கடல் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கடலே பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்பான். நீ கேட்ட மாதிரியே தான் முதல் ராத்திரி நீ எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, சரஸ்வதி வாழ்க்கையில ஏதாவது ஆசை தானே, நான் இதுவரைக்கும் கடலே பார்த்தது இல்லைங்கன்னு சொன்னேன், நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனுஷனுக்கு எங்கம்மா வேலை ஓயுது அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவோம். உடனே இந்த பிஹெச்டி படிக்கிற அம்மாக்கு சொல்லுவோம், எந்த மனுஷனுக்கு இந்த ஒரு ஹெல்மெட் போட்டுனா ஒரு கடல் பார்க்க போக முடியாத ஒரு மூழ்ந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது ஒரு உண்மை. இந்த வீட்டில் 22 வருஷமாக தன்னுடைய மனைவி ஒரு கடல் பார்க்க வேண்டும் என்று கேட்டதை கண்டுகொள்ளாத ஒரு மனமுடையவனாக ஆண் இருக்கிறான் என்பது இன்னொரு தகவலாக இருக்கு. ஜி நாகராஜன் என்று தமிழில் நான் மிக மதிக்கிற ஒரு எழுத்தாளர். மிக குறைவாக எழுதி மிக சின்னஞ்சிறிய வயதிலேயே செத்து போன ஜி நாகராஜன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் 5 வருஷம் காதலிச்சு ஒரு பையனும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அவன் வந்து பெட்ல படுத்துருப்பான். நைட்டு பால் பழம்லாம் வரும். அவனுக்கு வந்து பயங்கர அவசரமா இருக்கும். ஏன்னா 5 வருஷமா அந்த பொண்ணு வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பான். அதனால இன்னைக்கு வந்து எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்கிற பெரிய ஆசையோடு அவன் இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், லைட் ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அவன் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவான். தட்டான ஒரு சத்தம் கேட்கும். என்ன அப்படிங்க படுத்துனே இருப்பான். என்னன்னு கேட்பான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் வந்து கட்டல்ல உட்காருவான். உட்கார்ந்த உடனே அவனை கேட்பான், அவனை பார்த்து கேட்பான், என்ன ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். என்னடி லூஸ் மாதிரி பேசுற, 5 வருஷமா தவமா தவம் இருந்தேன் நான் அவனுக்காக தான் அப்படின்பான். அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ என்னம்மா உனக்கு என்ன மென்டல் ஆகிட்டியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதெல்லாம் இழந்தேன்னு தெரியுமா, எத்தனை இடத்துல உன்னை பார்க்கறதுக்காக நின்று எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பான். திடீர்னு இவன் பேசுறது இவனுக்கே கேட்கும். ஏதோ ஒரு அமைதி நிலவும், என்னன்னு தெரியாது. டக்குன்னு வந்து அவ விசும்புற சத்தம் கேட்கும். அவ வந்து அழுது நிற்பான். இவன் எதிர்பார்க்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் நைட்ல அவ அழுவான். டக்குன்னு எழுச்சி, என்னாச்சு உனக்கு அப்படின்னுவான். லைட்டை போடுங்க அப்படின்வான். லைட் போடுவான். அவ கால் வந்து பிளட்டா உழுவும். அந்த 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 கட்டில வந்து பிளட்டு நனைஞ்சிருக்கும். அவ சொல்லுவா, நீ எல்லா வார்த்தையும் உதட்டுல இருந்து பேசுற, எதையுமே ஆத்மாவில் இருந்து அடி வயிற்றுல இருந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ரொம்ப தன்னுடைய உள் மனசை, தன்னுடைய அந்தரங்கத்தை இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு இருக்கும். அவன் சொல்லுவா, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் கூட படுத்துடணும் அப்படின்றது தான் பெரிய ஆர்வமா இருக்கு. தடான்னு ஒரு சத்தம் கேடுச்சு, லைட் ஆஃப் பண்ணிட்டேன் நானு. உனக்கு போய் லைட் போட்டு என்ன அந்த சத்தம் உனக்கு கேட்க தோணல. என் காலில் இரும்பு சேர் அடிச்சிச்சு, என் ரத்தம் ஒழுகுது எனக்கு. ஆனா நீ மேல் உதட்டுல இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறாய். ஜி நாகராஜன் அந்த கதையை முடிக்கும் போது எழுதுகிறார், தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒரு பெண்ணோடு மேல் உதட்டில் இருந்து வருகிற ஈர முத்தங்களை வைத்துக் கொண்டே 50 வருடம் தாம்பத்தியம் நடத்திவிட முடியும் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் பெண்களுக்கு ஆழ் மனதில் என்னென்னவோ ஆசைகள் இருக்கிறது. அவர்களுக்கான கலர்ஸ் இருக்கிறது, அவர்களுக்கான ட்ரீம்ஸ் இருக்கிறது, அவர்களுக்கான சொல்ல முடியாத துக்கங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் கணவன் என்பவன் இல்லை. என்னன்னா இந்த சமூகமே கணவன் மனைவி என்று பிரித்து வைத்திருக்கிறது. கணவன் அதிகாரம் மிக்கவனாகவும் மனைவி அதிகாரம் இல்லாதவளாகவும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சொசைட்டில வந்து நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எந்த குடும்பங்களில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அதுதான் ஒரு மிகச்சிறந்த குடும்பமாக இருக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவான ஒரு சமூகமாக தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் மாறிப்போகிறது. ஆண்கள் இடுகிற கட்டளைகளை நிறைவேற்றி தருபவர்களாக பெண் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு பிள்ளை பெற்றுத் தருகிற இயந்திரங்களாக பெண்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நம்மளே இந்த நிறுவனம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான பெண்கள் வந்திருக்கிறீர்கள். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு என் வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் வந்து இங்க திருவண்ணாமலையில் சாரோன் போர்டிங் ஸ்கூல் என்று ஒரு போர்டிங் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல தான் 1ஆம் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போதே என் கூட ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு படிச்சு,
சார் என்ன சார் கூட எவ்வளோ பொண்ணுங்க படிச்சிருக்கோம், நீங்க ஏன் சார் ஜெயந்தியை மட்டும் சொல்றீங்கன்னா, அது அந்த ஜெயந்தியால தான் என் வாழ்க்கை வந்து இப்படிலாம் மாறிச்சு. ஏன்னா அந்த பொண்ணு பயங்கர கெட்டிக்காரா பொண்ணு, பயங்கர ஷார்ட். 1வது 2வது போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும். நான் வந்து 3rd ரேங்க் அந்த 4th ரேங்க் வாங்குவேன். எங்க வீட்டுல எங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை சொல்லி சொல்லி தான் திட்டுவாங்க. ஒத்த பொண்ணு 100க்கு 100 வாங்குது மேத்ஸ்ல, நீ என்னடா 60 மார்க் கூட வாங்க மாட்டேறான்னு. அவமானமா சின்ன வயசுல அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்காது எனக்கு. சனி இது மூஞ்சில ஏண்டா முடிக்கிறோன்னு தோணும் எனக்கு. அப்புறம் 5வது வரை நான் பிடிச்சு வந்தேன். எப்பயுமே எங்க அப்பா கூட மறந்துடுவாரு, எங்க அம்மா வந்து அந்த பொண்ணை சொல்லி சொல்லி தான் திட்டுவாரு. இந்த பொண்ணுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்குதுன்னு என் மூளை கணக்கு போச்சு. அது என்ன வழின்னா, இங்க திருவண்ணாமலையில் 2 புகழ்பெற்ற ஸ்கூல் தான் இருக்கும். ஒன்று முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இன்னொன்று டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 6th சேர்ந்தோம்னா நானும் அந்த பொண்ணு ஒன்னா படிக்கணும். மறுபடியும் அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும். மறுபடியும் எங்க அம்மா தொடர்பு கட்டி வச்சுக்கின்னு அந்த பொண்ணு சொல்லி சொல்லி என்ன அடிப்பாங்க. இந்த அவமானத்துல நம்ம தப்பிக்கணும்னு நானே போய் ஜெயந்தி கிட்ட கேட்டேன். ஜெயந்தி நீங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தானே படிக்க போறீங்க அப்படின்னு. இல்லையே நான் டேனிஷ்ல தான் படிக்க போறேன்னு. நான் போய் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்க முடியாது. ஆனாலும் நான் 2 பேரும் மறுபடியும் 6th Bல ஒன்னா சேர்ந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துல எனக்கு இந்த தோல் தடிச்சிச்சுனால மானம் ரோஷம் ஈனம் எதுவுமே இல்லாத போயிடலாம், அப்படி ஆயிட்டேன். ஏன்னா எப்பயுமே எங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை சொல்லி சொல்லி திட்டுவாங்களா, சரி இந்த பொண்ணை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு தோணும். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, எந்த போட்டி வச்சாலும் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும், அவார்டு வாங்கிடும். எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது. அப்புறம் 10th வந்த உடனே 486 மதிப்பெண்கள் பெற்று ஒய் ஜெயந்தி இந்த மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் என்று பேப்பர்ல செய்தி வந்த அன்னைக்கு எங்க அப்பா செருப்பு கட்டி அடிச்சாரு. பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 486 மார்க் வாங்கிது, 331 இதெல்லாம் ஒரு மார்க் ஆனாரு. அப்புறம் அவமானமாயிடுச்சு, அந்த பொண்ணு மூஞ்சிலே முடிக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் ரொம்ப யோசித்து இன்னொரு முடிவு பண்ணேன். எப்போ 5 வருஷத்துக்கு பிறகு. அது என்ன முடிவுனா, இந்த மாதிரி அதிக மார்க் எடுத்த பசங்க எல்லாம் எதுக்கு படிப்பாங்க, டாக்டர். படிப்பாங்க. எதுக்கும் புரோஜனம் இல்லை, உங்க வீட்டுல தண்ணி தெளிச்சு விட்டாங்களா அப்படின்றாங்களே. நாங்க தான் நல்லா இருக்கணும். நாங்க எழுதின கதைகள்ல யூனிவர்சிட்டியில எம்ஏ எல்லாம் பாடமா வச்சுக்கலாம். நல்ல விஷயமா நாங்க தான் இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் என்ன அப்படி போனானா, சரி நம்ம என்னடா பண்ணலாம் இந்த ஜெயந்தியை ஜெயிக்கிறதுன்னு நாங்க ரொம்ப யோசித்து ஒரு முடிவு பண்ணேன். எங்க அப்பாட்ட ஒரு அதிகாலை எழுச்சி, எங்க அப்பா வாத்தியார், அதனாலதான் +2 முடிச்ச பிறகு கூட தொத்தி அடிச்சுக்கிறாரு எங்க அப்பா. அப்புறம் எங்க அப்பாட்ட நான் சொன்னேன், அப்பா வயசா நான் சொல்றது கேட்பா, நான் வந்து காமர்ஸ் படிச்சு ஆடிட்டர் ஆகிறேன். என்னடா நம்ம குடும்ப வழக்கமே இல்லையே அப்படின்னாரு. இல்லப்பா எனக்கு வந்து ஆடிட்டர் ஆகி லட்சமா சம்பாதிக்கணும். எங்க அப்பா நம்பிட்டாரு. வாத்தியார் அப்படி நம்பிடுவாங்க, அப்படி போய் சொன்னான். உருக்கமான முகத்தை வச்சு நம்பிடுவாங்க. அப்புறம் எங்க அப்பா வந்து காமர்ஸ் குரூப்ல என்ன சேர்த்துட்டாரு. நான் பார்த்துட்டே இருந்தேன். ஜெயந்தியை போய் ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர்த்தாங்க. இந்த கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படி படிச்சு டாக்டர். அப்பா இந்த பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சுட்டா சாமி, இனிமேல் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் சந்தோஷமா 15 நாள் போச்சு என் கிளாஸ். சைக்கிள் வச்சிருப்பேன், பாட்டுல எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடிட்டு போவான். நான் சைக்கிள் போவேன். இந்த சந்தோஷத்தை பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஒரு பேச்சு போட்டினாலும் அவார்டு வாங்கும், பாட்டு போட்டினாலும் தப்பு வாங்கும், எனக்கு கேவலமா குழு மாதிரி பார்க்கும். அப்புறம் சந்தோஷமா நான் வந்து காமர்ஸ் படிச்சேன்னா, ஜெயந்தி வந்து ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சா, ஒரு நாள் கிளாஸ் எங்க வாத்தியார் நடத்தினேங்கிறாரு. இந்த ஜெயந்தி அவங்க அப்பா வந்து எங்க கிளாஸ் ரூம் முன்னாடி நிற்கிறாங்க. திக்குன்னு ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஏன்டா சனியா நம்ம ரூம் போறது மறுபடியும். அப்புறம் அவங்க அப்பா வந்து எங்க டீச்சர் ஏதோ பேசினாரு எங்க வாத்தியார். அவரு கம்மின்மா அப்படின்னாரு. இந்த பொண்ணு உள்ள வந்து உட்காந்துச்சு.
நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இன்டர்வலும் காத்திருந்து இன்டர்வல் வந்தோடனே நேரம் போய் ஜெயந்தி கிட்ட கேட்டேன், என்னாச்சு ஜெயந்தி அப்படின்னு. ஒன்றும் இல்லை, டாக்டர் தான் படிக்கலாம்னு நினச்சேன் போவா, ஆனால் அதை விட ஆடிட்டர் ஆகிறதுன்னு முடிவு பண்ணேன். அதனால காமர்ஸ் கேட்டேன். வாழ்க்கை வந்து வெறுத்துட்டான். அதாவது இந்த விதி வலியதுன்னு அது இந்த ஜெயந்தி உருவில் நம்மளை இப்படி தொடர்ந்து செய்றாரு. அப்புறம் வேற வழியில் நாங்கள் 2 பேரும் திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜில் ஒன்றா தான் பிகாம் படித்தோம். அப்புறம் நான் எனக்கு மறந்துச்சு எல்லாமே. ஏன்னா எத்தனை தடவை தான் ஒரு மனுஷன் அவமானம் பண்ண முடியும். அப்படி விட்டனா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலேஜ் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஒரு நாள் திடீர்னு முடிஞ்சிடும். ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, எல்லாம் ஆட்டோகிராஃப்லாம் மாற்றிக்குவாங்க. சில பேர் லவ் லெட்டர் அன்றைக்கி தான் கொடுப்பாங்க தைரியமா. ஏன்னா நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வர முடியாது, காலேஜ் கிடையாது, இந்த பொண்ணு செருப்பாக வச்சா கூட யாருக்கும் தெரியாது அப்படிலாம் நினச்சிடுவாங்க. இதெல்லாம் நடந்து போயிட்டோம். நானும் ஜெயந்தியும் போயிட்டோம். ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் அப்போ புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அண்ணா ரெஸ்டாரண்ட். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நான் ஜெயந்தியை பார்க்குறேன். பவா அப்படின்னு கத்துச்சு. யாரும் அது பழக்கப்பட்ட குரலாகுது அப்படின்னு பார்த்தோன்னே ஜெயந்தி. ஆனால் நான் பார்த்த ஒரு உற்சாகமான ஜெயந்தி இல்லை. அது ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு, அது முகத்தில் பயங்கர கவலை இருந்துச்சு. அப்புறம் என்ன ஜெயந்தி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் அண்ணா ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு காஃபி குடிக்கிறோம். நான் சொல்கிற பீரியடில் எப்படி ஒரு 20-25 வருஷம் இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் போய் அப்படிலாம் காஃபியே குடிக்க முடியாது. அப்படியே அந்த சர்வர்லேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஒன்று ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறது அல்லது ஒரு பொண்ணை வந்து வச்சுக்கிறது, அதுக்கு நடுவில் நட்புன்னு ஒன்று இருக்குது. அது எந்த நாய்க்குமே தெரியாது. போய் காஃபி குடிக்கிறோம். ஒரு சர்வர் வந்து என்ன வேணும்னா, அப்புறம் நான் ஏதோ காஃபி ஆர்டர் பண்ணோம். அந்த ஜெயந்தி வந்து டக்குன்னு பாபா எனக்கு வந்து அடுத்த மாதம் கல்யாணம். இந்த பெண்கள் கல்யாணம்னு சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் முகத்துக்கு ஏறிடும். அப்படியே செவந்துடும் முகம். இந்த வெக்கப்படுவாங்க, நாணப்படுவாங்க, சந்தோஷம் இருக்கும். இந்த கல்யாணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லை. நீ சொல்லும்போது எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு அப்படியே துக்கத்தோடு சொல்லுது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு ஜெயந்தி அப்படின்னு. ஓன்னு அழ ஆரம்பிச்சிச்சு. அது மொத்த ஹோட்டலில் இருக்கிற சர்வரை எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பிரச்சனை இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்காக தான் என்னை அப்படி கைவிட்டியடான்னு அழுகுது அந்த பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறான். உடனே எனக்கு என்ன தோணுச்சு, ஒருவேளை இந்த பொண்ணு நம்மளை ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிச்சோ, நம்ம மரமண்டைக்கு இது ஏன் இல்லையோ, இன்னைக்குதான் சொல்ல வருதோ அப்படின்லாம் நானு ரொம்ப கட்டுப்படுத்தின்னு உட்காந்துக்கிறேன். ஏன்னா இந்த ஜெயித்து சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை போவா, எனக்கு வந்து கல்யாணம், எனக்கு வந்து என்ன வயசு, என் வயசு தான் நம்மளுக்கும் 25 இருக்கும் அப்படின்னு. எனக்கு நான் வந்து ஒரு 54 வயசு உள்ள ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் உடஞ்சிட்டேன். ஏங்க என்ன நினச்சிருக்கிறேன், இல்லை எங்கள் அக்கா வீட்டுக்காரர் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு 3 பசங்க, எங்கள் அக்கா கேன்சரில் இறந்துச்சு, அதனால மாமாவே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு துக்கும் தொண்டை அடையுது. என்னன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து பிகாம் படிக்கிற வரலும் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் முதல் ரேங்க் வாங்கின ஜெயந்தி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி எல்லாத்துலேயும் அவார்டுகளை அள்ளி குவித்த ஒரு ஜெயந்தி. ஒன்று என்ன ஒரு கேள்வி கேட்டுச்சு, எங்களுக்கெல்லாம் கனவுகளே ஏற்படாதப்பா அப்படின்னு கேட்டுச்சு. பெண்களுக்கெல்லாம் ட்ரீம்ஸ் கிடையாதா, எனக்கெல்லாம் எவ்வளோ கனவு இருக்கும் என் கல்யாணத்தை பற்றி அப்படின்னு கேட்டுச்சு. வாழ்க்கை என்கிற இடத்தில் பெண்கள் தோற்று போகிறவர்களாக மாறுகிறார்கள். இந்த நாடகத்தை பார்க்குறப்போ ஒரு வகையில் அவர்கள் ஜெயித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அது சந்தோஷமாக இருக்கு. தோற்று போகிற பெண்களை கொண்ட ஒரு சமூகத்தில் ஒரு பெண் ஒரு இடத்திற்கு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து வந்து இந்த சமூகத்தை அல்லது இந்த நிறுவனத்தை நான் நிலைநிறுத்துகிறேன் என்று சொல்லுகிற அவர்களுக்கு நான் கை கொடுக்கிறேன். சரியாக 5 நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். இங்க வந்து உங்க பேர் மாறுங்க, ஐயம் பெருமாள் என்கிற ஒரு நண்பர் வந்து நேற்று முதல் முறையாக என்னை வந்து என்னோட லேண்ட்ல வந்து சந்திச்சாங்க. என்னவோ தெரியல, அவர் கொஞ்ச நேரம் நான் என் கூட பேசினே இருக்கும்போது திடீர்னு என் காலில் வந்து அவருக்கு கண்டிப்பா என்னை விட அதிகமாக வயது, நான் டிஷர்ட்லாம் போட்டுக்கிறேன். அவரு ரொம்ப பார்க்கும்போது ஒரு பெரிய மனுஷன், நான் ரொம்ப ஒரு மாதிரி நடுங்கிட்டேன். ஏன்னா உட்கார்ந்தேன், அவர் வந்து ஒரு 4-5 ஹோட்டல் நடத்துறார் தொழுதூர்ல.
ஈஸ்வரி என்கிற பெயர். இந்த ஹோட்டல் நடத்துறது, நான் ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு விவசாயி, அதெல்லாம் என்னுடைய உறவு இல்லை. எனக்கு ஜெயமோகன் என்று தமிழில் ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் இருக்கார். அவர் வந்து சோற்று கணக்கு அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். கதையோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அந்த கதையை உங்களுக்கு சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் எந்த இடத்துலையும் நான் அந்த கதையில உடைஞ்சு அழுதுருவேன். நாகர்கோயில் மாவட்டத்தில் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த மிக மிக வறுமையான ஒரு குடும்பம். 3 வேளை சாப்பாடு கிடையாது. பனங்கிழங்கு சாப்பிட்டுட்டு பனம்பழத்தை சாப்பிட்டு வாழற ஒரு மரமேறி நாடார் குடும்பம். இந்த பையனை எப்படியாவது படிக்க வச்சுன்னு அவங்க அப்பா ஒரு நாள் கையிலேயே கூட்டின்னு போய் திருவனந்தபுரத்தில் இருக்கிற தன்னுடைய மச்சான் வீட்டில் அந்த பையனை விட்டுட்டு என் பையனை எப்படியாவது படிக்க வச்சிரு என்று சொல்லிவிட்டு வருகிறார். முதல் நாள் அந்த மச்சானின் மனைவி இந்த பையனுடைய அத்தை இரவு 11 மணிக்கு அந்த பையனுக்கு பழைய சாதம் போட்டு வைக்கிறார். அந்த 11 மணி வரைக்கும் அந்த பையன் வேலை செய்யறான். சின்ன பையன், 6வது 7வது படிக்கிற பையன். முதல் நாளே இந்த வீட்டில் நம்மளை எப்படி நடத்துவார்கள் அந்த பையனுக்கு தெரியும். அதற்கு பிறகும் ஒவ்வொரு நாளும் அந்த பையனை வேலை வாங்குவார்கள். ஆனால் ஒரு சரியான சாப்பாடு கூட அந்த பையனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாள் அந்த பையன் கிளாஸ்ல உட்காந்து சோர்வா உட்கார்ந்து போது பக்கத்துல ஒரு பையன் சொல்லுவான், ஏன்டா சாப்பாட்டுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுற, கெத்தேர் சாய்ப்பு கிடைக்கப்படா சாப்பிடலாம் சொல்லுவான். என்கிட்ட காசு இல்லையே. தெரியாது அவனுக்கு கெத்தேர் சாய்ப்பு கடையில காசே கொடுக்க வேணாம்டா, எல்லாருக்குமே அந்த சாய்ப்பு வந்து ஓசிலே சொல்லக்கூடாது, நீ போய் சாப்பிட்டு பாரு. ஆனாலும் இந்த பையனுக்கு ஒரு பயம் இருக்கும், யாரோ சொன்னாலும் நம்ம போயிடக்கூடாதுன்னு ஒரு 3 ரூபாயை பாக்கெட்ல போட்டு உட்காருப்பான். அது வந்து ஒரு ஓலை கொட்டா, ஒரு தென்னங்கீத்து பண்ண இவ்வளவு பெரிய ஹால் இருக்கும். எதிரில் அங்கங்க ஆட்கள்லாம் உட்காந்துப்பாங்க. ஒரு 12 மணிக்கு கரெக்டா மதியானம் 12 மணிக்கு ஒரு கரடி மாதிரி முடி முளைச்ச ஒரு கையில ஒரு சாம்பிராண்டி புகப்படும். அவர்தான் கெத்தேர் சாஹிப்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா உட்கார்ந்தவங்களா போய் அந்த பந்தியில உட்காருவாங்க, அந்த ஹோட்டல்ல உட்காருவாங்க. எல்லாருக்கும் சாஹிபே தன்னுடைய கைகளால் இலை போடுவார். நல்ல வாழை இலை போட்டு சுட சுட சாதம் போட்டு சாதம் மறையிற அளவுக்கு கறி குழம்பு ஊற்றுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மீன் துண்டு வைப்பார், பெரிய மீன் வறுத்து வைப்பார். இந்த பையன் கிட்ட வந்த உடனே கேட்பாரு, புதுசாடா நீ அப்படின்னு கேட்பாரு. இவனுக்கு அவனை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். ஏன்னா காசு இல்லை, 3 ரூபாய் தான் இருக்கு. ஓசுல போடுவாரா இல்லையான்னு தெரியல. புதுசாடா நீ அப்படின்னாரு. ஆமா, அந்த கறியில இருந்து கொழுப்பா எடுத்து அந்த இலையில சாப்பிடவே முடியாது. வந்து ஆனந்த கண்ணீரா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு வந்து அவன் தலையில தட்டாரு, தாயலி நல்லா சாப்பிட்றா அப்படின்னாரு. அந்த பையன் சாப்பிடுவான். சாப்பிட்டு முதல்ல வந்து அவங்க அந்த ஹோட்டல் வந்து ஒரு உண்டி மட்டும் வச்சிருப்பாரு. அவன் பாப்பா நிறைய பேர் காசே போட மாட்டாங்க, பில்லே கிடையாது, கல்லாவே கிடையாது. அந்த உண்டியில போய் அவன் 3 ரூபாய் போட்டு போவான். ஒரு நாள் சாப்பிட்டானா நீங்க நம்பணும், அந்த பையன் 17 வருஷம் அந்த கடையில சாப்பிடுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவன் அந்த கடையில காசு போட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட அந்த பாய் இவனை வந்து காசு போட சொன்னதே கிடையாது. இவன் மான் சாப்பிடுவான், சொந்த வீடு மாதிரி. அந்த பாய் வந்து டெய்லி இவனுக்கு மீன் வைப்பாரு, டெய்லி கறி வைப்பாரு. அந்த கல்லூரியிலேயே படித்த அந்த கல்லூரியிலேயே ஆங்கில பேராசிரியராக வந்துடுவான். ஒரு கட்டத்தில் நான் 9th படிக்கும் போது அந்த வீட்டுல அத்தை வீட்டுல இருந்து வெளியில் வந்து ஒரு மண்டியில் கணக்கு எழுதி அந்த மண்டியிலேயே படுத்துவான். அப்படியே அந்த வறுமையில படிச்சு 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 எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சு, எம்பிஎல் படிச்சு, பிஹெச்டி படிச்சு திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில அவன் பேராசிரியராக வந்துடுவான். இப்பொழுது அவனுக்கு முதல் மாத சம்பளம் 28,000 ரூபாய். அவன் ஒரு சீட்டு கட்ட ஆரம்பித்தான். ஒரு 5-6 மாதங்களில் 2 லட்சம் ரூபாய் சீட்டை ஒரு 50,000 ரூபாய் தள்ளி 1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தான். 1.5 லட்சம் ரூபாய் அவன் வந்து லைஃப்லயே முதல் முறையா பார்ப்பான். அவ்வளவு பணத்தை அவன் பார்த்ததே இல்லை. பணம் பார்க்காத ஒரு ஆளுக்கு வந்து பணம் பழகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். பணத்தை பார்க்கும்போது அது ஒரு பிசாசு மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அவன் ஒரு மாத்ருபூமி பேப்பர்ல சுற்றி கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை எடுத்து ரூம்ல பார்ப்பான். பார்த்தோன்னே கண்ணெல்லாம் நிறையும். இந்த பணத்தை வச்சு திருவனந்தபுரம் புறநகரில் ஒரு பங்களா வாங்க முடியும். இந்த 1.5 லட்சம் ரூபாயை வைத்து கதை எழுதப்பட்ட 40 வருடங்கள் ஆகிறது. இந்த 1.5 லட்சம் ரூபாயை வைத்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாகர்கோயிலில் 10 ஏக்கர் வாழைத்தோப்பு வாங்க முடியும். அவ்வளவு பெரிய பணம். அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் பொங்கும். இந்த பணத்தோட ஊருக்கு போகணும் அப்படின்னு அவனுக்கு தோணும். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல கெத்தேர் சாஹிப்ல போய் சாப்பிடுவான். சாப்பிடும்போது இவனை மாதிரியே 2 சின்ன பசங்க அங்க வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. இவனுக்கு எதிரில் சாப்பிடுவாங்க. கெத்தேர் சாஹிப் அவங்கள பார்த்து சொல்றாரு, புதுசாடா நீ, வெள்ளாடா பசங்களாடா நீங்க அப்படின்னு கேட்பாரு. ஆமா பாய், தலையில தட்டி தாயலி நல்லா சாப்பிடுறாரு.
17 வருஷமாக ஒரு மனுஷன் எந்த முகசுளிப்பும் இல்லாமல் அம்மா மனைவி எல்லாருபடியும் உயர்ந்து நிற்பார். ஜெயமோகன் அந்த கதையில் ஒரு இடத்தில் எழுதுகிறார், கெத்தேல் சாஹிப்பின் கைகளில் மார்புகள் முளைத்திருந்தன என்று எழுதுகிறார். மார்பில் இருந்து, அம்மாவின் மார்பில் இருந்து பால் சுட்டுவதை மாதிரி கெத்தேல் சாஹிப்பின் கைகளில் இருந்து கருணை சுட்டியது, அன்பு சுட்டியது என்று எழுதுகிறார். அதை பார்ப்பான் பையன். இந்த பேராசிரியராக இப்பொழுது இருந்து 17 வருஷங்கள் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவான். சாப்பிட்டுட்டு வெளியில் வருவான். இந்த உண்டியை 17 வருஷங்களுக்கு பிறகு இப்ப பார்ப்பான். 17 வருஷங்களுக்கு முன்னால் முதல்ல 3 ரூபாய் இந்த உண்டியில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஆசைப்படல. மாத்ருபூமி பேப்பரை பிரித்து அவன் வைத்திருக்கிற 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த உண்டியில் போடுவான். பார்ப்பான், பாய் நம்மளை பார்க்குறாரு, அவனை யாரையும் பார்க்க மாட்டார். சோறு போட்டுருப்பாரு, கறி குழம்பு ஊற்றிருப்பாரு. இன்னொரு 100 ரூபாயை போடுவான், இன்னொரு 100 ரூபாயை போடுவான். 1.5 லட்சம் ரூபாயும் அந்த உண்டியில் போடுவான். போட்டுனே இருப்பான். ஒரு 75,000 80,000 அந்த உண்டியில் போன உடனே பாய் அங்கிருந்து ஒரு குரல் கொடுப்பாரு, உண்டியை மாத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த உண்டி நிறைஞ்சிடும். இன்னொரு உண்டியை மாத்த மொத்த பணத்தையும் அதுக்குள்ள போட்டு பேப்பர் சுருட்டி தூரம் போட்டு ஒரு கடனை அடைச்சிட்டேன், ஒரு சோற்று கணக்கை தீர்த்து விட்டேன், இன்னும் ஒரு கடன் இருக்கிறது. அது அத்தை வந்து இவன் வீட்டுல இருந்த 3-4 வருஷத்துல பழைய சோறு சாப்பிட்டான் பாருங்க, அதுக்கு ஒரு கணக்கு எழுதி வச்சிருப்பான். இவன் நான் வீட்டை விட்டு போறான்னு போது அவன் சொல்லுவான், அப்படிலாம் நீ போயிட முடியாது, அவன் சர்டிஃபிகேட்லாம் கூட நான் வந்து உனக்கு சோறு போட்டுக்கிறேன் 4 வருஷம், அந்த கடனை அடிச்சுட்டு வெளியே போட நாயே அப்படின்னு சொல்லுவான். அத்தையை பார்க்க போவான். அத்தை நொடிச்சு போய் மறுபடியும் நாகர்கோயிலுக்கே வந்து ஒரு ரைஸ் மில்ல போய் தவிடு புடைக்கிற பொம்பளையாக மாறி இருப்பார். இவன் அந்த அத்தையை நடுவில் சந்தித்து, அத்தை ஒரு சோற்று கடனை அடைச்சிட்டேன், உங்க வீட்டுல சாப்பிட்ட சோற்று கடனை நான் அடைக்க முடியல, அதுக்கு பதில் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்வதோடு அந்த கதை முடியும். நண்பர்களே, நாம் மனிதர்களாக வாழ்கிறோம் என்பது பெரிதே. உண்மைப்பித்தன் என்கிற ஒரு மகத்தான எழுத்தாளர் சொல்கிறார், நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கை அர்த்தபூர்வமானதாகவும் சமூகத்தோடு தொடர்புள்ளதாகவும், பொருளீட்டுவது, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது என்பதோடு மட்டும் இந்த சின்ன வாழ்க்கை அடங்கிவிடாமல் சமூகத்தோடு உறவாடுவது, சமூகத்துக்கு சேவை செய்வது. நாம் வந்து ரொம்ப 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 இந்த 10-20 வருடங்களில் சுருங்கி போயிருக்கிறோம். திண்ணை வைத்த வீடுகளை எல்லாத்தையும் இடிச்சுட்டு நம்ம பெட்டி வீடுகள் கட்டியிருக்கிறோம், கிரில் வச்ச வீடுகள், இரும்பு கேட் போட்ட வீடுகளை கட்டியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திண்ணை வைத்த வீடுகளில் எந்த யாத்திரிகர்களும் வழிபோக்கர்களும் வந்து உட்கார்ந்து ஒரு சொம்பு மோர் கேட்டு குடிப்பார்கள், ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பார்கள், ஒரு வேளை சோறு சாப்பிடுவார்கள். அதையெல்லாம் நாம் நிராகரிக்க கற்றுக்கிட்டோம். நாம் சுருங்கி போய் நம்ம புள்ள, நம்ம பொண்டாட்டி, நம்ம குடும்பம் என்பதற்காக 3 இரும்பு கேட் போட்டு வீடுகளை இருக்க பூட்டி கொண்டோம். இந்த மனக்கதவுகளை விசாலமாக்க வேண்டும், இந்த சமூகத்தோடு உருவாக வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கை இன்னும் மேம்படும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு